வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் நீங்கள் வந்து +2 முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து நீட்டு அப்புறம் ஜேடபிள்இ இதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஜுவேட் லெவலில் அது ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில், அப்புறம் லாங்குவேஜஸில், மேக்ஸில் இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது சமீபத்தில் நான் வந்து ஒரு திருச்சி பல்கலைக்கழகத்தில், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அதில் வந்து ஃபிசிக்ஸ் பண்ணால் ஸ்கூல் ஆஃப் ஃபிசிக்ஸ் டாக்டர் சபரி கிரீசன் அப்படிங்கிறது எக்ஸலண்ட் லெக்சர் கொடுத்தாரு டீச்சர்ஸ்க்கு. ஃபிசிக்ஸ் மதர் ஆஃப் ஆல் டெக்னாலஜி. ஆக்சுவலாக நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் சொல்ல எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க ஃபிசிக்ஸ் எடுத்து படிங்க. இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக, வாழ்க்கையில் வந்து ஈஸியாக உங்களுக்கு பணிகள் கிடைக்கக்கூடியதாக அமையும். எல்லாருமே வந்து ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், என்ஐடியில் படிக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்கள் ஜேடபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதாமலே நீங்கள் என்ஐடி இல்லை ஐஐடியில் போய் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பயாலஜி, இந்த மாதிரி மேக்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஐஐடி ஜாம்னு ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி ஐஐடியில் போயிட்டு இல்லை என்ஐடியில் போயிட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது பாருங்கள். சோலார் செல்லில், லேசரில், டிரான்சிஸ்டர், ரேடியோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஆப்டிக்கல் ஃபைபர், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், எக்ஸ்ரே இமேஜிங், எம்ஆர்ஐ, எலக்ட்ரிக் மைக்ரோஸ்கோப், நியூக்ளியர் ரியாக்டர், இங்கெல்லாம் வந்து நிறைய பரவலாக வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. நம்ம அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் கல்பாக்கத்தில் இருக்குது, அப்புறம் கூடங்குளத்தில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, அப்ளைடு ஃபிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன எசென்ஷியல் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன்ஸ், லீடர்ஷிப்ஸ், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ளணும். அப்போ தான் எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஜாப்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் அதர் கிராஜுவேட்ஸ், ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லைப்பா, நீங்கள் அதர் கிராஜுவேட்ஸ் எடுத்தாலும் வந்து நீ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுவும் முக்கியமாக இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் எங்கேயோ உயர்ந்து போகும். ஸோ யூபிஎஸ்சியில், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு 24 வகையான ஜாப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன்ஸ் எழுதலாம். ஒரு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 10,000 வரைக்கும் போஸ்டிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரயில்வே ரிக்வயர்மெண்ட் போர்டு எழுதலாம், ஆர்ஆர்பியில் எழுதலாம், நான் டெக்னிக்கல் போஸ்டிங், அப்புறம் டிஆர்பி, டீச்சர்ஸ் ரிக்வயர்மெண்ட் போர்டு எழுதி நீங்கள் எங்களை மாதிரி டீச்சர்ஸ் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ இங்கே பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதலாம் கிராஜுவேட். அப்புறம் ஆன்லைனில் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணலாம். www.clickindia.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஸ்கூல்ஸ், 431 யூனிவர்சிட்டிஸ், 20,677 காலேஜஸ், 7,000 டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ், 1,500 ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ மேஜர் ஜாப் சீக்கிங் செக்டார்ஸ் இன்னும் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட், ஏரோஸ்பேஸ் சிஸ்டம், மெட்டீரியல் சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், மெட்டீரியாலஜிஸ்ட், கம்ப்யூட்டேஷனல் சயின்டிஸ்ட், மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட், சயின்ஸ் ஜேர்னலிஸ்ட், சீஸ்மாலஜிஸ்ட், இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம், டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணலாம், பிஆர்எல்ல ஒர்க் பண்ணலாம், ஐசிஎஃப்ஆர்இ, டிஃபென்ஸ் சர்வீஸில், என்ஐபிஇஆர் ஒடிசாவில் இருக்கக்கூடியது, இங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் நீங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஐஐடி 18,951 சீட்ஸ் தான் இருக்குது. என்ஐடியில் 25,162 சீட்ஸ் தான் இருக்குது. ட்ரிபிள் ஐடியில் பார்த்தீங்கன்னா 11,518 சீட்ஸ். அடுத்தது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 11,692 சீட்ஸ் தான் இருக்குது. டோட்டலி 67,323 சீட்ஸ். இது கூடலாம் இல்லை குறைச்சி கூட சொல்லலாம், இது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கலாம். ஸோ இவ்வளோ இருக்கக்கூடிய இடத்துல 67,000 சில்லற சீட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல
கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. அப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதே இடங்களில் ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐ இங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணாமல், அதாவது எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மேக்ஸ், பயாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு பிஎஸ்சி ஏதாவது ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு, பயாலஜியோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஐஐடி ஜாம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்போ காம்படிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். ரைட். காம்படிஷனல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபிசிக்ஸில் காம்படிஷனல் ஃபிசிக்ஸ் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்ஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம், C++, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கணினியால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை இது மூலயமா நீங்கள் தீர்க்கலாம். ஸோ எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். சரி, இங்கே நீங்கள் படிக்கலாம். இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லாம் JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே போகிறாங்க. நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஐடி ஜாம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போகலாம். ஸோ அடுத்தது வந்து ஐஐடி பாம்பே, ஐஐடி கான்பூர், பஞ்சாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அடுத்தது 90% இந்தியாவில் செமிகண்டக்டர் இது வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எதிர்காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிறதுல வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20 பில்லியன் வந்து இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இன் ஃபியூச்சர் 2030 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து இந்தியா வந்து செலவு பண்ணுவாங்க இந்த செமிகண்டக்டருக்கு. அதனால் இந்தியாவே என்ன பண்ணுறாங்க, செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் 1.0 அப்படின்னு வச்சு கிட்டத்தட்ட 76,000 crores இந்த செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. செமிகான் இந்தியா ப்ரோக்ராம் 2.0 இது வந்து 1.27 lakh crore அப்படிங்கிறத கொடுத்து மக்களை வந்து, அதாவது ஆராய்ச்சியாளர்களை இன்னும் செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கோடிகள் நிதிகள் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை எப்படி இங்கே வந்து இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது பெரிய இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய பொசிஷனுக்கு போக போகுது. அடுத்தது செமிகண்டக்டர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரண்ட் இந்தியா அண்ட் ப்ரீ டிசைன், ஃபேப் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் வந்து அண்ட் வேஃபர் ப்ரொடக்ஷன்ஸ், பேக் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் ESCAT, அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் அப் டு 9 lakhs per annum வரைக்கும் வாங்கலாம். சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அப் டு 65 lakhs per annum வரைக்கும் வாங்கலாம். அப்புறமா இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கு. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு இஸ் அன் இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப். இது வந்து 2017 இதை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கு. இட் டெவலப்ஸ் லான்ச் வெஹிக்கிள்ஸ், ராக்கெட்ஸ் ஃபார் புட்டிங் சேட்டலைட்ஸ் இன்டு ஸ்பேஸ். இட்ஸ் ராக்கெட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த விக்ரம் சீரீஸ். இன் நவம்பர் 2022 Skyroot successfully launched Vikram S. This made Skyroot the first Indian private company to launch a rocket into space. The Skyroot aims to make space launches more affordable and accessible. ஸோ இந்த இடங்களில் உங்களுக்கு ஸ்கைரூட் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் அக்னிகல் காஸ்மோஸ் இதை வந்து ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். அண்ட் மோயின் SPM பேஸ்ட் இன் சென்னையில் அக்னிகல் காஸ்மோஸ். இதோட மெயின் ராக்கெட் அக்னிபான். இது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தி டெவலப் தேர் ஓன் ராக்கெட் இன்ஜின்ஸ் இன்க்ளூடிங் 3D printed engines. ஸோ மேஜர் மைல்ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்னிபான் SORTD was successfully launched in May 2024, making it the first launch from a private Indian launch pad. அடுத்து பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது. இது 2019 ஃபவுண்ட் பண்ணாங்க. வைஸ் அகமத் அப்படிங்கிறவர், ஷிட்டீஜ் கண்டில்வெல் அப்படிங்கிறவர். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர் இந்தியாவில் இருக்குது. இது வந்து இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ். ஸோ அப்புறம் வந்து ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் டெக்னாலஜி. இந்த அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது,
கிளைமேட் மானிட்டரிங் எப்படி இருக்குது, என்ன மைனிங், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுது. டு ப்ரொவைட் டீட்டெயில்டு சேட்டலைட் டேட்டா ஃபார் பெட்டர் டிசிஷன் மேக்கிங். The key point, Pixel is building a constellations of satellite to capture detailed information about Earth பற்றி detailed information. இந்த மாதிரி பிக்சல் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ். ஸோ இது இந்தியன் ஸ்பேஸ் ஸ்பெடெக்ஸ் ஸ்டார்ட் அப், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. 2015 ஃபவுண்ட் பண்ணாங்க. மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, ராக்கெட் என்ஜின்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன், த்ரஸ்டர்ஸ், க்ரீன் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இதோட மெயின் எய்மாக இருக்குது. ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸில் வேலை பெற என்ன நம்ம படிக்கலாம், என்ன நம்ம படிக்கலாம்? ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சேட்டலைட் கம்யூனிகேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ரிமோட் சென்சிங், ஏரோஸ்பேஸ் ப்ரொபல்ஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஸோ முக்கியமாக படிக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஏஎஸ்சி பெங்களூர், அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி அல்லது பிடெக் படிங்க. இன்ஜினியரிங்காக இருந்தால் பிடெக் படிங்க, இல்லை சாதாரணமாக பிஎஸ்சி படிங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சி எம்எஸ்சி அல்லது எம்டெக் பண்ணுங்கள். எம்எஸ்சி வந்து ஐஐடியில் இல்லை என்ஐடியில் போய் படிங்க. அதுக்கு பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்னா ஐஐடி ஜாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம், ஜாயிண்ட் அட்மிஷன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ், அதை எழுதி பாஸ் பண்ணியிருந்து நீங்கள் எம்எஸ்சி ஆர் எம்டெக் போய் படிங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்பில் உள்ளே போங்க, ஆர்என்டியில் போங்க, சயின்டிஸ்ட் ஆகுங்க அல்லது இன்ஜினியர் ஆகுங்க. நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதோட ஸ்பேஸ் டெக் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள் இன்ஜினியர், சேட்டலைட் சிஸ்டம் இன்ஜினியர், மிஷன் அனலிஸ்ட், ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனர், பேலோட் அண்ட் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலிஸ்ட், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எதை டெவலப் பண்ணிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், C++, பைத்தான், ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிசிஸ், CAD அண்ட் சிமுலேஷன் டூல்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்னோவேஷன்ஸ், டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? அடுத்த ஒரு கேள்வி, ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 12th ஃபிசிக்ஸ் முடித்து மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நல்லா படிங்க. அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க. ஸோ அப்புறம் வந்து ஐஐடி ஜாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் வரும். நீங்கள் 3rd இயர் முடிச்சுட்டு அந்த ஐஐடி ஜாம் எழுதுங்க. அதை எழுதிட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போய் ஐஐடியிலேயே போய் படிங்க, இல்லை என்ஐடியில் படிங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் சிஎஸ்சிஆர்னு ஒரு எக்ஸாம்ஸ் வரும். அதில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், அதில் பாஸ் பண்ணி ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் அல்லது பிஹெச்டி அல்லது ஸ்பேஸ் ரிசர்ச்சாக நீங்கள் இஸ்ரோவில் போய் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அங்கேயே சில ரிக்வயர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் ஆகலாம். ஸோ இஸ்ரோவில் ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மாணவருக்கு ஒரு சரியான பாதை வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 3 வருஷம் அதை நல்லா படிச்சுட்டு ஐஐடி ஜாம் எக்ஸாம்ஸ் ஃபிசிக்ஸில் எழுதி ஐஐடி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுங்க. இங்கேயே நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். நீங்கள் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த மாதிரி சென்டர்லாம் போயிட்டு ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஐஐடி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா மாதம் வந்து கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறதே கொடுப்பாங்க. நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் கேட்டு அல்லது சிஎஸ்ஐஆர் நெட்டு, இப்போ கேட் எக்ஸாம்ஸ் ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சு கூட கேட் எக்ஸாம் எழுதலாம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கூட கேட் எக்ஸாம் எழுதலாம். 3 வருஷம் இது எலிஜிபிளாக இருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட்டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அல்லது ஐஐடியில் ரிசர்ச், பிஹெச்டி, அட்வான்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் எடுக்கலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தற்போது வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி இன் ஃபிசிக்கல் சயின்ஸ் போன்ற ரிசர்ச் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் பல இருக்குது. இதுக்கான அட்மிஷன் ரூட்டில் ஜாம் ஜெஸ்ட் ப்ளஸ் இன்டியூ பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் 12th ஃபிசிக்ஸ் முடித்தவங்க ப்ளஸ் மேக்ஸு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஐஐடி ஜாம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணுங்கள். ஐஐடின்னு நல்ல இன்ஸ்டியூட்டு.
சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் எழுதுங்க. எழுதிட்டு டிஆர்டிஓ நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுங்கள். டிஆர்டிஓ லேபரட்டரி அல்லது ஜேஆர்எஃப் ரிசர்ச்சாக இருங்க. டிஆர்டிஓ அப்படின்னா என்னென்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது இந்தியாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கீழே டிஃபென்ஸ் டெக்னாலஜியை உருவாக்கும் முக்கிய R&D அமைப்பு. மிசில்ஸ், ஏர்கிராஃப்ட், ரேடர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், காம்பேட் வெஹிக்கிள்ஸ், மெட்டீரியல்ஸ், அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், லைஃப் சயின்சஸ் போன்ற பல துறைகளில் ரிசர்ச் செய்யுது டிஆர்டிஓ. டிஆர்டிஓ எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் சுமார் 41 லேபரட்டரிஸ் வந்து டிஆர்டிஓவில் இருக்குது. 5 டிஆர்டிஓ யங் சயின்டிஸ்ட் லேபரட்டரிஸ் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்காக செயல்படுது. பெங்களூரில் எலக்ட்ரானிக்ஸ், ரேடார்ஸ், ஏரோஸ்பேஸ் ரிலேட்டட் ரிசர்ச் நடக்குது. ஹைதராபாத்தில் எலக்ட்ரானிக்ஸ், மிசில்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. புனேயில் பார்த்தீங்கன்னா ஆர்மனன்ட் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் இருக்குது. டெல்லியில் பல டிஃபென்ஸ் ரிசர்ச் லெபரட்டரிஸ் இருக்குது. சென்னையில் டிஆர்டிஓ யங் சயின்டிஸ்ட் லெபரட்டரி உள்ளிட்ட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ். டேராடூன், ஜோத்பூர், சண்டிகர் அண்ட் கான்பூர், தேஸ்பூர் போன்ற பல இடங்களில் இதோட லெபரட்டரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஜாம்னு ஒரு எக்ஸாம் எழுதி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் போய் பாருங்கள். ஜாம் ஸ்கோர் வந்து 1 இயர் தான் அது எலிஜிபிள் ஆகும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கேட் எக்ஸாம்ஸ், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்கள். கேட் ஸ்கோர் வந்து 3 வருஷம் வரைக்கும் எலிஜிபிளாக இருக்கும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் சிஎஸ்ஐஆர் அல்லது நெட் ஜேஆர்எஃப் ரிசர்ச்க்கு போகலாம். நீங்கள் ஜேஆர்எஃப் வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். சிஎஸ்ஐஆர் நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் குவாலிஃபிகேஷன் லைஃப் டைம் உங்களுக்கு ஃபார் வேலிடிட்டி எப்பொழுதுமே இருக்கும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் ப்ளஸ் மெடிசன் ப்ளஸ் டெக்னாலஜி இணைஞ்சதோட தான் இந்த மெடிக்கல் ஃபிசிக்ஸு. ஸோ இதுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங்ஸ் இன்டர்ன்ஷிப் 1 வருஷம். ஸோ மெடிக்கல் ஃபிசிசிஸ்டாக ஆகலாம். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 3 வருஷம். ஸோ எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் 2 வருஷம் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் 1 வருஷம். ஆக மொத்தம் 3 வருஷம் வந்து மாஸ்டர் டிகிரி மட்டும் பண்ணணும். நீங்கள் மெடிக்கல் ஃபிசிசிஸ்டாக ஆகலாம். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ தெரப்பி, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ரேடியேஷன் டோஸ் பிளானிங்காக இருக்கலாம். எக்ஸ்ரே, சிடி இமேஜிங், மெடிக்கல் இமேஜிங் சிஸ்டம்ஸ், நியூக்ளியர் மெடிசன்ஸ், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படும் மருத்துவ அப்ளிகேஷன்ஸில் ரேடியேஷன் சேஃப்டி, பேஷன்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ரேடியேஷன் சேஃப்டி, டொசிமெட்ரி அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், அட்வான்ஸ்டு மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட், ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், RSO, டொசிமெட்ரிஸ்ட், ரேடியோ தெரப்பி ஃபிசிசிஸ்ட், நியூக்ளியர் மெடிசன் ஃபிசிசிஸ்ட், மெடிக்கல் இமேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட். இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு கிளினிக்கல் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் அல்லது கேன்சர் சென்டரில் மெடிக்கல் ஃபிசிசிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் இருக்கும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபு அல்லது வந்து ப்ரைவேட்டில் நல்ல சம்பளத்தோடு இருக்குது. மெடிக்கல் ஃபிசிக்ஸ் எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னா, சிஎம்சி வெள்ளூரில், கிருஷ்ண மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில், த மகாராஜா ஷாஜிராவ் யூனிவர்சிட்டி பரோடா, எம்எஸ்யூ பரோடாவில், பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மும்பையில், உஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில், ஐஐடி கராக்பூரில், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், நிசாம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஹைதராபாத்தில், இங்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். சிஎம்சி வெள்ளூர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்குது, 5 சீட்டு தான் இருக்கும். 2 வருஷம் படிக்கணும் ப்ளஸ் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப்பு, பிஜி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க, சிபிடி ப்ளஸ் இன்டர்வியூ. அண்ணா சிஜி கேம்பஸில் எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். 30 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. 2 வருஷம் வந்து இதை படிச்சுட்டு மெடிக்கல் ஃபிசிக்ஸு, ரேடியேஷன் தெராப்பி, ரேடியேஷன் சேஃப்டி கரியர் அதில் போகலாம். தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் சிஎம்சி வெள்ளூரில் 5 சீட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் 30 சீட்ஸ், பாரதாஸ் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க திருச்சி, அப்புறம் வந்து பாரதிய யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கொடுக்குறாங்க, டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நார்மல் ஃபிசிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து மெடிக்கல் ஃபிசிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் ப்ளஸ் எர்த் சயின்ஸ். பூமிக்குள்ள என்ன இருக்கு, பூமி இயக்கம் எப்படி இருக்கு, நிலநடுக்கம், கனிம வளங்கள், கிரவுண்ட் வாட்டர், ஆயில் அண்ட் கேஸ், எர்த், மேக்னெட்டிக் கிராவிட்டி ஃபீல்ட்ஸ் போன்றவற்றை பிசிக்ஸ் மற்றும் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேட்டா மூலமா ஆய்வு செய்வது இந்த ஜியோ பிசிக்ஸ் அப்படிங்கிறது.
இதில் முக்கிய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சீஸ்மாலஜி, எர்த்குவாக்ஸ், எர்த்ஸ் இன்டீரியர், எக்ஸ்ப்ளரேஷன் ஜியோபிசிக்ஸ், oil and gas and minerals, groundwater exploration, geomagnetism and gravity, remote sensing, geophysical imaging, earth and climate studies, geophysical data analysis and modeling. நோட் பண்ணலாம். ஜியோபிசிக்ஸ் எங்கே படிக்கலாம் அப்படின்னா ஐஐடியில் தான்பாத், அது ஐஎஸ்எம் அப்படின்ற பேரில் இருக்குது. ஐஐடி பாம்பே, ஐஐடி கரக்பூர், ஐஐஎஸ்சி பெங்களூர், சிஎஸ்ஐஆர், என்ஜிஆர்ஐ ஹைதராபாத், ஆந்திரா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், பனாரஸ் இந்தியா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம். So career opportunities, seismologist, petroleum explorations, geophysicist, mineral explorations, geophysicist, groundwater geophysicist, remote sensing specialist, earth and climate scientist, geophysicals, data scientist, research scientist, government R&D scientist, professor, academic researcher. ஸோ இதெல்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிறதுனா கூடவே மேக்ஸ் நல்லா பார்த்துங்க, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நல்லா பார்த்துங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.